இங்கே எல்லாரும் செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசியிருந்தாங்க. இதுவுமே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப மேலோட்டமாக அப்படி பேசின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. செக்ஸ் எஜுகேஷன் இந்த டாபிக் இங்கே வச்சதுக்கான காரணம் வந்து இங்கே வந்திருக்கவங்க செக்ஸ் எஜுகேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு நான் ஒரு சின்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ செக்ஸ் எஜுகேஷன்னா ஒரு மேல் ஃபீமேல் அவங்களோட பாடியில் இருக்க அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது இப்போ நம்ம நார்மலாக வந்து வெஜைனான்னு எல்லாரும் சொல்லிடுவோம். பட் ஆனால் அந்த எனக்குமே இத்தனை நாளாக அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வெஜைனாவோட பார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜைனாக்குள்ளே பிளாடர் ஓப்பனிங், அதாவது நம்ம யூரின் பாஸ் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், ஆனஸ், பியூபிக் ஏரியா, அந்த மாதிரி அதுக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஒரு விமென்கோ இல்லை மென்கோ எப்படி செக்ஷுவல் அர்ஜ் இருக்கும். இப்போ மென் வந்து அவங்களுக்கு செக்ஷுவல் அர்ஜ் ஆச்சுன்னா அவங்களுடைய ஆண் உறுப்பு வந்து எரெக்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஆக்குற மாதிரி இந்த சொசைட்டி வச்சிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து நம்ம கம்ஃபர்டபுளா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். எனக்கு யாருமே டீச் பண்ணல. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் வந்து நான் படிச்சோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை இன்ஸ்டால வந்து 18+ கண்டென்ட் இந்த மாதிரி வரது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது தப்பா முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. மாஸ்டர்பேஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாம இருந்துச்சு. ரொம்ப ரீசெண்டாக தான் அந்த மாஸ்டர்பேஷன்ன்ற வேர்டை அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அது தெரியாத பட்சத்துல அது நடக்கும் போது இப்போ சில அபியூஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மென் வந்து ஒரு உமன் முன்னாடி மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அபியூஸ் நடக்கும். நான் அதை வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது மாஸ்டர்பேஷன் எனக்கு தெரியாது. ஸோ இந்த அறியாமையினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு விஷயம், மேல் அபியூஸ் பற்றி இங்கே பேசினாங்க. இந்த மேலையை நான் கண்டிப்பாக அதுக்கு நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மேலுக்கு நிறைய அபியூஸ் நடக்குது. அது இப்போ எல்லாரும் ஓரளவு வெளியே பேசிட்டு வராங்க. மேலுக்கு வந்து லா கிடையாது. அவங்களுக்கு அபியூஸ் நடந்துச்சுன்னா அவங்களால வெளியே ஷேர் கூட பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான ரீசனா நான் என்னன்னு பாக்குறேன்னா, இப்போ ஒரு 4-5 பொண்ணுங்க ஒன்னா இருக்கோம்னா எனக்கு இந்த மாதிரி ஆச்சுடின்னு என்னால போய் என் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியும், என்னோட மேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என்னால சொல்ல முடியும். ஆனா ஒரு பையன் இருக்கானா, ஒரு 4-5 பசங்க இருக்கு அந்த குரூப்ல, அவனால போய் சொல்ல முடியாது. சொன்னா அடுத்த நாள்ல இருந்து அதை வச்சு அவனை கலாய்ப்பாங்க பசங்க. சோ இப்படி இருக்கும்போது அந்த பையனால ஒரு பொண்ணு கிட்ட கூட போய் சொல்ல முடியும். அப்போ கூட இருக்க நீங்க பசங்களே வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது, அதை வச்சு கலாய்க்கிறது. இப்படி இருக்கும் போது எப்படி ஆண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த வெளியே சொல்லுவாங்க? வெளியே சொன்னாதான் அடுத்து அதுக்கான தீர்வை நம்ம என்னன்னு பார்க்க முடியும். அடுத்ததா பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டோன்னே எல்லாருக்கும் மைண்ட் எப்படி போகும்னா, ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி. ஒரு பையனுக்கு பியூபர்ட்டின்ற ஒரு ஸ்டேஜ் வரதே வந்து இங்க பெருசா பேசப்படல. அந்த பையனுக்கே அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பத்தி ஒரு அவங்களுக்கு செக்ஷுவல் அர்ஜ் எப்படி இருக்கும், மாஸ்டர்பேஷன்னா என்ன, மாஸ்டர்பேஷன்னாலே அது ஒரு பெரிய தப்பு, அது பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடையாது. அது அடிக்ட் ஆகும் போதுதான் அது ப்ராப்ளமா போகுதே தவிர அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு இப்ப வரைக்கும் அதை பத்தி முழுசா தெரியல. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதை சொல்லி கொடுக்கறது தான் செக்ஸ் எஜுகேஷன். ஒரு பையனுக்கா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, அவங்க செக்ஷுவல் அர்ஜ் எப்படி இருக்கும், அவங்களோட செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் இப்படின்னு சொல்றதுதான் செக்ஸ் எஜுகேஷன். இதை நான் வந்து கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ.